201 Have you been watching television since 6 o'clock? நீங்கள் 6 மணி முதல் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? 202 Have you changed your phone number? உங்கள் தொலைபேசி எண்ணை மாற்றினீர்களா? 203 Have you ever heard of the Bermuda Triangle? பெர்முடா முக்கோணத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? 204 Have you got anything for sore throat? தொண்டை வலிக்கு ஏதாவது இருக்கிறதா? 205 Have you seen any English movies recently? சமீபத்தில் ஏதாவது ஆங்கில படங்கள் பார்த்தீர்களா? 206 Have you taken any medications lately? சமீபத்தில் ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கொண்டீர்களா? 207 Haven't you been reading since morning? காலை முதல் படித்துக் கொண்டிருக்கவில்லையா? 208 He definitely left the house this morning. அவர் நிச்சயமாக இன்று காலை வீட்டை விட்டு வெளியேறினார். 209 He didn't take care of me when I was sick. நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அவர் என்னை கவனித்துக் கொள்ளவில்லை. 210 He doesn't know what he wants. What should I do? அவருக்கு என்ன வேண்டும் என்று தெரியவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? 211 He doesn't wash his hands before eating. அவர் சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவுவதில்லை. 212 He had been driving for over 3 days by the time accident happened. விபத்து நடக்கும்போது அவர் 3 நாட்களுக்கு மேல் ஓட்டிக் கொண்டிருந்தார். 213 He had been working more than 12 hours. அவர் 12 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்து கொண்டிருந்தார். 214 He had gone to the office before 9 o'clock. அவர் 9 மணிக்குள் அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். 215 He has asked you to meet him tomorrow at his home. அவர் உங்களை நாளை தனது வீட்டில் சந்திக்கச் சொன்னார். 216 He has been absent since last Monday. அவர் கடந்த திங்கள் முதல் வரவில்லை. 217 He has been in New York for 10 years. அவர் 10 வருடங்களாக நியூயார்க்கில் இருக்கிறார். 218 He has been watching television since 6 o'clock. அவர் 6 மணி முதல் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறார். 219 He has been working in this office since 2007. அவர் 2007 முதல் இந்த அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். 220 He has lived in this house for 10 years. அவர் 10 வருடங்களாக இந்த வீட்டில் வசித்து வருகிறார். 221 He invited me to his house to watch a movie. அவர் என்னை திரைப்படம் பார்க்க தனது வீட்டிற்கு அழைத்தார். 222 He is able to do more than we imagine. நாம் நினைப்பதை விட அவரால் அதிகம் செய்ய முடியும். 223 He is celebrating his birthday in his house. அவர் தனது பிறந்த நாளை தனது வீட்டில் கொண்டாடுகிறார். 224 He is not only intelligent but also very funny. அவர் புத்திசாலி மட்டுமல்ல, மிகவும் வேடிக்கையானவர். 225 He lives somewhere near the railway station. அவர் ரயில் நிலையத்திற்கு அருகில் எங்கோ வசிக்கிறார். 226 He married her even though he didn't like her. அவரை பிடிக்கவில்லை என்றாலும் அவர் அவளை திருமணம் செய்து கொண்டார். 227 He ran away from home when he was 10. அவர் 10 வயதில் வீட்டிலிருந்து ஓடிவிட்டார். 228 He said that he had already seen that movie. அவர் ஏற்கனவே அந்த திரைப்படத்தை பார்த்ததாக கூறினார். 229 He said that he had been working for a long time. அவர் நீண்ட காலமாக வேலை செய்து வருவதாக கூறினார். 230 He should be working at this moment. அவர் இந்த நேரத்தில் வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும். 231 He wants to know when you are coming back. நீங்கள் எப்போது திரும்பி வருகிறீர்கள் என்று அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். 232 He wants to know where I am living now. நான் இப்போது எங்கே வசிக்கிறேன் என்று அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். 233 He wants to talk to you about something. அவர் உங்களிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறார். 234 He was hit by a car while walking yesterday. நேற்று நடந்து செல்லும்போது அவர் கார் மோதியதில் அடிபட்டார். 235 He was sentenced to 7 years in prison. அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 236 He will be either in the bedroom or in the hall. அவர் ஒன்று படுக்கையறையில் அல்லது கூடத்தில் இருப்பார். 237 He will have retired by the end of this year. இந்த ஆண்டின் இறுதிக்குள் அவர் ஓய்வு பெற்றிருப்பார். 238 He won't help me. I wish he would help me. அவர் எனக்கு உதவ மாட்டார். அவர் எனக்கு உதவினால் நன்றாக இருக்கும். 239 Hello John, congratulations on your son's birthday. Hello John, உங்கள் மகனின் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள். 240 Hello, I am John. It is a pleasure to meet you. Hello, நான் ஜான். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. 241 Hello, my name is John. I am one of your customers. Hello, என் பெயர் ஜான். நான் உங்கள் வாடிக்கையாளர்களில் ஒருவர். 242 Hello, this is John speaking from ABC Company. Hello, நான் ABC நிறுவனத்திலிருந்து ஜான் பேசுகிறேன்.
243 ஹலோ. மை நேம் இஸ் ஜான். வாட் இஸ் யோர் நேம்? ஹலோ. என் பெயர் ஜான். உங்கள் பெயர் என்ன? 244 ஹாய் மேரி, are you going home this Saturday? ஹாய் மேரி, இந்த சனிக்கிழமை நீங்கள் வீட்டிற்கு செல்கிறீர்களா? 245 his father died when he was in 4th grade. அவர் 4ஆம் வகுப்பில் இருந்தபோது அவரது தந்தை இறந்தார். 246 how can I become slim without exercise? உடற்பயிற்சி இல்லாமல் நான் எப்படி ஒல்லியாக முடியும்? 247 how can I download movies on my phone for free? எனது தொலைபேசியில் திரைப்படங்களை இலவசமாக எப்படி பதிவிறக்குவது? 248 how can I earn money online in India without investment? முதலீடு இல்லாமல் இந்தியாவில் ஆன்லைனில் பணம் சம்பாதிப்பது எப்படி? 249 how can I get rid of dandruff naturally at home? வீட்டில் இயற்கையாக பொடுகு தொல்லையை எப்படி நீக்குவது? 250 how can I improve my communication skills? எனது தகவல் தொடர்பு திறன்களை எவ்வாறு மேம்படுத்துவது? 251 how can I lose my weight fast at home? வீட்டில் எனது உடல் எடையை வேகமாக குறைப்பது எப்படி? 252 how can I make my curly hair straight permanently? எனது சுருள் முடியை நிரந்தரமாக நேராக மாறுவது எப்படி? 253 how can we get vitamin D from sunlight? சூரிய ஒளியிலிருந்து நாம் எப்படி வைட்டமின் டி பெற முடியும்? 254 how can we produce electricity from water? நீரிலிருந்து நாம் எப்படி மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும்? 255 how can we see atoms and molecules? அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை நாம் எப்படி பார்க்க முடியும்? 256 how did the first world war affect India? முதல் உலகப் போர் இந்தியாவை எவ்வாறு பாதித்தது? 257 how did you pay for this mobile yesterday? நேற்று இந்த மொபைலுக்கு எப்படி பணம் செலுத்தினீர்கள்? 258 how did you prepare for this interview? இந்த நேர்காணலுக்கு நீங்கள் எப்படி தயாரானீர்கள்? 259 how do I adjust the brightness on my Dell laptop? எனது Dell லேப்டாப்பில் பிரகாசத்தை எவ்வாறு சரி செய்வது? 260 how do I know if my phone has a virus or not? எனது தொலைபேசியில் வைரஸ் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு எப்படி தெரியும்? 261 how do you think you would do well in this job? இந்த வேலையில் நீங்கள் எப்படி சிறப்பாக செயல்படுவீர்கள் என்று நினைக்கிறீர்கள்? 262 how do we celebrate Independence Day in India? நாம் இந்தியாவில் சுதந்திர தினம் எவ்வாறு கொண்டாடுகிறோம்? 263 how do you feel about this job opportunity? இந்த வேலை வாய்ப்பை பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? 264 how do you feel about working nights and weekends? இரவு மற்றும் வார இறுதி நாட்களில் வேலை செய்வது பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? 265 how do you make new friends on Facebook? Facebookil புதிய நண்பர்களை எப்படி உருவாக்குவது? 266 how early should I get to the airport for a domestic flight? உள்நாட்டு விமானத்திற்கு நான் எவ்வளவு சீக்கிரம் விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டும்? 267 how far is it to the nearest gas station? அருகிலுள்ள பெட்ரோல் நிலையம் எவ்வளவு தூரம்? 268 how have you guys been feeling lately? சமீபத்தில் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? 269 how is my son Samuel doing in his studies? எனது மகன் சாமுவேல் படிப்பில் எப்படி செய்கிறான்? 270 how long are you going to stay in Chennai? நீங்கள் எவ்வளவு காலம் சென்னையில் தங்கப் போகிறீர்கள்? 271 how long did it take to build the Taj Mahal? தாஜ்மஹால் கட்ட எவ்வளவு நேரம் ஆனது? 272 how long did it take you to learn English? ஆங்கிலம் கற்றுக்கொள்ள உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆனது? 273 how long did your brother live in Chennai? உங்கள் சகோதரர் எவ்வளவு காலம் சென்னையில் வசித்தார்? 274 how long does it take for an ear piercing to heal? காது குத்தலுக்கு குணமடைய எவ்வளவு நேரம் ஆகும்? 275 how long does it take for hair to grow back after hair loss? முடி உதிர்ந்த பிறகு முடி மீண்டும் வளர எவ்வளவு நேரம் ஆகும்? 276 how long does it take to get passport in India? இந்தியாவில் பாஸ்போர்ட் பெற எவ்வளவு நேரம் ஆகும்? 277 how long does it take to get to the moon? சந்திரனுக்கு செல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? 278 how long does it take to heal after tooth extraction? பல் எடுத்த பிறகு குணமடைய எவ்வளவு நேரம் ஆகும்? 279 how long does it take to recover from malaria? மலேரியாவிலிருந்து மீட்க எவ்வளவு நேரம் ஆகும்? 280 how long does it take you to get ready for school? பள்ளிக்கு தயாராக உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 281 how long eggs are good for in refrigerator? முட்டைகள் குளிர்சாதன பெட்டியில் எவ்வளவு காலம் வரை நன்றாக இருக்கும்? 282 how long had you been waiting for me? நீங்கள் எவ்வளவு நேரம் எனக்காக காத்திருந்தீர்கள்?
283 How long has he been suffering from fever? அவர் எவ்வளவு காலமாக காய்ச்சலால் அவதிப்படுகிறார்? 284 How long has she been working in this office? அவள் எவ்வளவு காலமாக இந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறாள்? 285 How long have you been a nurse here? நீங்கள் எவ்வளவு காலமாக இங்கே செவிலியராக இருக்கிறீர்கள்? 286 How long have you been feeling this way? நீங்கள் எவ்வளவு காலமாக இப்படி உணர்கிறீர்கள்? 287 How long have you been having this car? இந்த கார் உங்களிடம் எவ்வளவு காலமாக இருக்கிறது? 288 How long have you been having this problem? இந்த பிரச்சனை உங்களுக்கு எவ்வளவு காலமாக இருக்கிறது? 289 How long have you been learning English at Neo? நீங்கள் நோவில் எவ்வளவு காலமாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? 290 How long have you had these symptoms? இந்த அறிகுறிகள் உங்களுக்கு எவ்வளவு காலமாக உள்ளன? 291 How long have you known each other? நீங்கள் ஒருவரை ஒருவர் எவ்வளவு காலமாக தெரியும்? 292 How long is the Great Wall of China in kilometers? சீன பெருஞ்சுவர் கிலோமீட்டர்களில் எவ்வளவு நீளம்? 293 How long is the movie Lord of the Rings? Lord of the Rings திரைப்படம் எவ்வளவு நீளம்? 294 How long will cooked chicken last in the fridge? சமைத்த கோழி குளிர்சாதன பெட்டியில் எவ்வளவு காலம் வரை இருக்கும்? 295 How long will I be sick with food poisoning? உணவு விஷத்தால் நான் எவ்வளவு காலம் நோய்வாய்ப்பட்டிருப்பேன்? 296 How long will I have to wait for my passport? எனது பாஸ்போர்ட்டுக்கு நான் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்? 297 How long will this hot weather continue? இந்த வெப்பமான வானிலை எவ்வளவு காலம் நீடிக்கும்? 298 How many employees are working in Google? கூகுளில் எத்தனை ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள்? 299 How many hours did you sleep last night? நேற்று இரவு எத்தனை மணி நேரம் தூங்கினீர்கள்? 300 How many hours do you sleep at night? இரவில் எத்தனை மணி நேரம் தூங்குகிறீர்கள்?